திருச்சிற்றம்பலம். முற்றாளாமை இளநாகமோடேன முளைக்கொம்பவை பூண்டு பற்றலோடு கலான பலிதேர்தெனதுள்ளங்கவர் கல்வன் கற்றல் கேட்டலுடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத பெற்ற மூர்ந்த பிரமா புறமவிய பொம்மணி வண்ணன்றே. அரவும் ஏன கொம்பும் அணிந்து மனைதோறும் ஓடேந்தி இராப்பவனும் கல்வி கேள்வியுடைய பெரியோரால் போற்றப்படவன் இறப்பவனும் கல்வி கேள்வியுடைய பெரியோரால் தொழுது போற்றப்படுவன் என் உள்ளங்கல்வனுமாய பிரமாபுரத்தை பெருமானே. எனக்கு இது தோடுடைய செவியன்ல 2வது பாட்டு. நன்றி, வணக்கம். நன்றி, நல்லா இருக்கு. இப்ப நாங்கள் நீங்க போட்டதும் பார்த்தேன், நான் கேட்டேன். நாங்கள் என்ன அருணாசல புராணத்துல இடிரு சருக்கம் முற்றிட்டுது நேற்றையோட அது முடிஞ்சது. இன்றைக்கு 17வது சசிவண்ண சருக்கம். வேண்டி படிங்க. சசிவண்ண சருக்கம். பரமசிவனானவர் மகாவிஷ்ணுவை சொல்லுகிறார், கேளும் மகாவிஷ்ணுவே, தபசு செய்கின்ற பெரியோர்களின் பெருமையை சொல்லுகிறேன். எப்படி என்றால், பிராமண வம்சத்திலே பாவச் செயல் என்று பாவ வெச்சனன்று ஒரு பிராமணன் இருந்தான். அவனுக்கு சசிவண்ணன் என்று ஒரு குமாரன் இருந்தான். அந்த சிறுவனானவன் அடியார்களையும் எம்மையும் தூசித்தும் அடுத்தவர்களை கெடுத்தும் மாமிசம் கள்ளுக்களை சாப்பிட்டும் புலச்சிக்களை புணர்ந்தும் ஆகிய இதை போலொத்த அநேக துன்மார்க்கங்களை செய்து அதனால் குமரகண்டவலி முதலான அநேக வியாதிகள் கண்டு பிசாசு வடிவாகி அதிக வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அதை அவன் தகப்பன் பார்த்து கவலைப்பட்டு தேவ பக்தியுள்ள குரல் பண்ணுங்க மேலுக்கு தேவ பக்தியுள்ள ஒரு பெரியவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்து தன் குமாரன் செய்த துர்மார்க்கங்களையும் அதனால் அவன் வியாதி அடைந்து சங்கடப்படுகிறதையும் சொல்ல அவர் அதை கேட்டு அவனுக்கு கோவர்வதத்தின் உள்ள சச்சீஸ்வரரை பூஜை செய்து பட்டவருடைய சரித்திரங்களை சொல்லி நீயும் உன் குமாரனுக்கு அந்த படிக்கு கோவர்த்தனவதத்தில் போய் தான தர்மம் செய்து சக்தீஸ்வரரை பணிந்து அங்கே இருக்கின்ற மானந்திராபாராயணர் என்கின்ற பெரியவரை தரிசனம் செய்து அவருக்கு உபசாரம் செய்திருந்தால் உன் குமாரன் புனி நீங்குவன்றார். அது எந்த பிராமணன் கேட்டு தன் குமாரனை அழைத்து கொண்டு கோவர்த்தனம் கோவர்வதத்தில் போய் தான தர்மம் செய்து சக்தீஸ்வரரை பணிந்து அங்கே இருக்கின்ற மானந்தி பாராயணர் என்கின்ற பெரியவரை தரிசனம் செய்து அவருக்கு உபசாரம் செய்திருந்தால் பெரியவரை தரிசனம் செய்து அவருக்கு உபசாரம் செய்திருந்தால் உன் குமாரன் புனி நீங்குவன்ற. அதை அந்த பிராமணன் கேட்டு அதுக்கு பேருந்து திரும்பி வந்திருக்கு. சரி படிங்க. சரி, அதை அந்த பிராமணன் கேட்டு அந்த தன் குமாரனை அழைத்து கொண்டு கோவர் வனத்தின் ஈசான கங்கையில் மூழ்கி சக்தீஸ்வரை வணங்கி மாதாந்தி பாராயணர் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து தன் குமாரன் செய்த விருத்தாந்தத்தை சொல்ல அவர் அந்த குமாரன் மேல் தயவு வைத்து கிருவாட்சகடாச்சத்தினால் பார்த்த மாத்திரத்தில் அவன் செய்த பாவங்களும் வியாதியும் நீங்கிற்று. பின்பு அவன் அவருக்கு உபசாரம் செய்ய அவர் அவனுக்கு விபூதி தீட்சையும் பஞ்சாட்சர உபதேசமும் செய்ய அவன் திவ்ய ஞானம் பெற்று மோட்சம் அடைந்தான். அவனால் அவனுடைய தகப்பனும் பித்ருவர்க்கத்தாரும்
இனத்தாரும் நரகத்தை விட்டு சிவலோகம் அடைந்தார்கள். அந்த சசிவர்ணன் மனைவியும் சிவலோகம் அடைந்தாள். கேளாய் விஷ்ணுவே, பெரியோருடைய பெருமையை சொல்வது அரிதாகும். ஆயினும் இன்னொரு கதை சொல்லுகிறோம். அது எப்படி என்றால், சுபகை என்ற ஒரு தாசி இருந்தாள். அவள் சிரிக்கின்ற சிரிப்பால் ஞானவான்களையும் காமம் உண்டாக்கி சிரிக்க செய்வாள். இந்த பிரகாரம் அந்த தாசியானவள் மனிதர்களை பல விதத்தில் மோகிக்க செய்து அவர்களிடத்தில் உள்ள பொருட்களை அபகரித்து அவர்களை சம்போகம் செய்து அதனால் அதிக ரோகமடைந்து சரீரம் மெலிந்து ரொம்பவும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தாள். அப்படி அவள் சில நாள் இருந்த பின்பு ஒரு யோகீஸ்வரர் வந்தார். அவரே அவள் பணிந்து பாத பூஜை செய்து அந்த பாதோதகத்தை சாப்பிட வியாதி நீங்கிற்று. பின்பு அவள் அவரை வணங்கி தன்னை அடிமை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்று ரொம்பவும் வேண்ட அவர் அவளுக்கு ஞானோபதேசம் செய்ய அவள் தன்னுடைய பிறவி நீங்கி நம்முடைய திருவடியை சேர்ந்தார். அந்த பலத்தால் அவள் சுற்றத்தாரும் சொர்க்கம் போய் சேர்ந்தார்கள். ஆகையால் நாம் உமாதேவி மேல் வைத்திருக்கின்ற அன்பை பார்க்கிலும் அதிகமாக நம்முடைய பக்தர்கள் மேல் அன்பு வைத்திரு என்று பரமசிவன் சொல்ல, விஷ்ணுவானவர் அதை கேட்டு சிவனை பூஜை செய்து அவர் திருவடிகளை தன் சிரசின் மேல் வைத்து கொண்டு ஞானோபதேசம் பெற்று சிதம்பரத்தில் போய் நடனதரிசனம் கண்டார். அப்பால் பரமசிவனார் விஷ்ணுவை பார்த்து, விஷ்ணுவே, நாம் உமக்கு இந்த விருத்தாசலத்தில் ஞானோபதேசம் செய்தோம், சிதம்பரத்தில் நடனதரிசனம் கொடுத்தோம். ஆகையால் இந்த விருத்தாசலமும் சிதம்பரம் ஒன்றுக்கொன்று வேதமில்லை. எமலோகம் போக வேண்டுமானால் நம்முடைய அடியார்களை நிந்தியுங்கள், மோட்சம் வேண்டுமானால் நம்முடைய அடியார்களை வந்தியுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினார். காணையில நான் முடிக்கிறேன் மலர்ந்தருளினார். அப்பால் விஷ்ணுவானவர் பரமசிவனை தியானம் செய்து கொண்டு பையுண்டம் போய் நித்திரையில் இருந்தார். இரச குளிகை நன்மை உள்ளதா இருந்தால் இரும்பும் குரல் பண்ண பமையலுக்கு இரும்பும், அதான் அந்த ரசவாதம் பொன்னாகும். மிருத சஞ்சீவி மருந்தினால் இரும்பும் பொன்னாகும். மிருந்த சஞ்சீவி மந்திரத்தால் மருந்தினால் இறந்தவர்கள் பிழைப்பார்கள். அதுபோல சத்குரு கிடைத்தால் சிவகடாட்சம் பெற்று சாலோக சாமீப சாரூப சாவிச்சியம் என்னும் 4 பதத்தையும் பெறுவார்கள். 4ஆம் பதமாகிய சத்தினிபாத பெறுவார்கள். அப்பேற்பட்டவர்கள் பெருமையை நம்மால் அளவிட்டு சொல்ல முடியாது. இந்த விருத்தாசல புராணத்தை வணங்கி பூசை செய்தவர்களும் அதை அன்புடன் எழுதினவர்களும் படித்தவர்களும் அதற்கு பொருளுரைத்தவர்களும் அதை அன்புடன் காதலால் கேட்டவர்களும் ஆகிய இவர்கள் எல்லாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவை நீங்கி சுகத்தையே அடைவார்கள். சசிவன சருக்க முட்டும். இனி ரணியக்கா படியுங்கோ இந்த விருத்தாசல் பொறுங்கோ, அதுல ஒரு பந்தி இருக்கு போல இருக்கு, அதையும் படியுங்க. ரணியக்கா படியுங்க, தொடர்ந்து படியும். யார் படிக்கிறேன்? ராணியக்கா சசிவண்ண சுருக்கம் முற்றும். இந்த விருத்தாசல ராணியக்கா அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த விருத்தாசல புராண சஸ்கிரகம் கள்ளப்பு புலியூர் பருவத சஞ்சீவி சுவாமிகள் செய்தது. இதில் கடைசியில் உள்ள சசிவண்ண சருக்க கதை பொன்னூர் முதலியார் பொக்கு புத்தகத்தை பார்த்து செய்தது. இது ஜெய வருஷம் தை மாதம் 13ஆம் தேதி துவாபர அமாவாசை உத்திராட நட்சத்திரம். இந்த சுப தினத்தில் சூரிய உதயமாய் 5 நாளிகைக்கு எழுதி நிறைவேற்றிட்டு திருவோத்தூர் புராண சருக்கம் சுருக்கம். திருநகர சருக்கம் ஸ்காந்தத்தில் சொன்ன வேத புரீஸ்வரரின் மகத்துவத்தை நைமிசாரணிய முனிவர்கள் சூத மகாரிஷியிடம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதக முனிவர் சொல்லுகிறார். வைரவர் உத்பவ சருக்கம். வைரவர் பிரம்மாவின் சிரசை கிள்ளினதாகவும்
விஷ்ணுவின் நெற்றியில் அவர் சங்கால் மோதினதாகவும் சொல்லப்படுகிறது. நான் கேள்விப்படல நெற்றியில மோதி. இல்ல தலைவில்லைன்னு சொல்லுறானே குருதரு வடுகனை போட்டு அது தெரியும். சிரச கிள்ளியது விஷ்ணுவின் நெற்றியில் அவர் சங்கால் மோதினவர். அது நானும் கேள்விப்படையில. ஆறுமுகன் சக்தி பெற்ற சருக்கம். நைமிசாரண்ய முனிவர்கள் சூதக முனிவரை வணங்கி முருகக் கடவுள் தவம் செய்த விதத்தை கூற வேண்டும். வீர நடன சருக்கம். பரமசிவன் வீர நடனம் செய்த சரித்திரத்தை சூதக முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்லுகிறார். திருமால் நெறி பெற்ற சருக்கம். விஷ்ணுவானவர் சோமுகாசுரனுக்கு சிவன் மேல் கிருபை உண்டாக இருப்பதற்காக புத்த மதம் அதற்கு தகுந்த மேல போகணும், அதற்கு தகுந்த சாஸ்திரமும் உண்டாக்கினதாகவும் சோமுகாசுரனை கொல்வதற்காக சிவனானவர் தன் கையில் வைத்திருந்த சக்கரத்தை விஷ்ணுவினிடத்தில் கொடுத்ததாகவும் சொல்லுகிறது. வேதமோதி வைத்த சருக்கம். பரமசிவன் தேவர்களுக்கு வேதமோதி வைத்தது. அம்மை தவம் புரிந்த சருக்கம். ஈஸ்வரி தவம் செய்து பாவத்தை போக்கிக் கொண்டது. திருமண சருக்கம். சிவனானவர் ஈஸ்வரியை ஆணி மாதம் பூர நட்சத்திரத்தில் திருவோத்தூரில் கல்யாணம் செய்ததாய் சொல்லுகிறது. அதான் ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்துல சாமலிச்சரம் இல்லை, ரெண்டு சில இடத்துல கல்யாணம் செய்யறதாம். சூரியன் பேறு பெற்ற பின்னேரம் கல்யாணம். சூரியன் கல்யாணம் நடக்கிறது. இல்ல அங்க மயிலாமல்ல காலமேல பால் குடம் கொண்டு எல்லாம் குளிக்க வாத்து சாமச்சிலங்கு செய்து இரவுக்கு திருக்கல்யாணம். சூரியன் பேறு பெற்ற சருக்கம். சூரியன் வேதபுரீஸ்வரரை பூஜை செய்து பேறு பெற்றது. விநாயகர் அங்குச பாசம் பெற்ற சருக்கம். வந்தவாசி மலையானது விநாயகர் குதிரை முகம் உள்ள கோடாசுரனை எடுத்து உதறின எலும்பு மலை என்றும் அதனால் அதற்கு பெயர் வெண்குன்றம் என்றும் விநாயகர் ஆகு என்னும் ராட்சதனை வாகனமாய் ஏறினர். கோடாசுரன் கதை எங்களுக்கு தெரியாது, படிக்கணும். என்ன நான் என்ன எழுதுறேன், அதான் இந்த சில நேரத்துல நான் கீழே குளிஞ்சிருக்கிறேன். என்ன படிக்கணும். சரி. ஆக என்றும் ராட்சதனை வாகனமாய் ஏறினார் என்றும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் யானை உருவாகி புணர்ந்து விநாயகரை பெற்றார் என்றும் சொல்லுகிறது. அது படிச்சாங்க. அரிசாவம் தீர்த்த சருக்கம். வள்ளியம்மை பிறப்பை மாத்தியும் சொல்லிட்டு அவளுக்கு கல்யாணம் நடந்த கதையை சொல்லவில்லை. சருக்கத்தில் கதை சரியாக வருவதற்காக விஷ்ணு ஊமையாக பிறந்து தபசு செய்த கதையை முன்பாகவும் லக்ஷ்மி பெண்மானாக பிறந்து தேடினதையும் பின்பாகவும் ஆக இந்த படிக்கு நாம் வசனத்தில் எழுதியிருக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு விஷ்ணு ஊமையாக ஏன் பிறந்தவர் என்று சொல்ல இல்ல எங்களுக்கு. இனித்தான் வரப்போகுது. திருமால் அப்புறம் நான் இதை தண்டு விட்டுட்டேன். இல்ல கொஞ்சம் இல்ல ராணியக்கா தட்டுப்பட்டு இந்த கையால திருப்பி எடுக்கிறேன், கொஞ்சம் பொறுங்க. இதுகள் இனித்தான் வரப்போகுது போல இருக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் இதெல்லாம் இனித்தான் வர இல்ல அங்க 14-13 போகணும், மேல போகணும், கீழே. சரி சரி. பிரமன் பாவம் தீர்த்து சருக்கம். வள்ளியம்மையோட சரி. அறிவா அதுல இருந்து படிக்கும். வள்ளியம்மையில இருந்து படிக்கும். மன்மத தகன சருக்கம். அதே அந்த அது விஷ்ணு அந்த கதை ஒன்று வந்தது இல்ல இல்ல விஷ்ணு
பாவம் தீர்த்து அதுங்க அது முதல் போட்டு போடுது, அது 9:10 வந்து. விஷ்ணு ஊமையாக பிறந்து தபஸ் செய்த கதையை ஓ, ஓ. முன்பாகவும் லக்ஷ்மி பெண்மானாக பிறந்தட லக்ஷ்மி பெண்ணா பிறந்து தேடி இருக்கிறா. சரி. பெண் மானாக பிறந்து எழுந்தவா. ம் ம். சரி. இந்த படிக்கு நாம் வசனத்தில் எழுதியிருக்கிறோம். பிரமன் பாவம் தீர்த்த சருக்கம். நாராயண முனிவர் ஊர்வசியை உற்பத்தி செய்தான் என்று சொல்லுகிறது. சந்திரன் பேறு பெற்ற சருக்கம். சந்திரன் பாவம் தீர்த்து கொண்ட சரித்திரம். மன்மத சான சருக்கம். தேவர் முதலானவர் மன்மதனை அழைத்து சிவன் மேல் பானம் போடச் சொன்னதாய் சொல்லவில்லை. சூரியன் தேர்ப்பாகனான அருச்சுனன் ராணியக்கா தேர்ப்பாகனான அருண் சூரியன் தேர்ப்பாகன் அருணன் என்ன ஊர் ஏற்படுத்தி அதில் தன் பாவம் தீர சிவனை வைத்து பூஜித்ததாகவும் பூஜித்த தாயும் திருக்கோவிலூரில் சிவனானவர் மன்மதனை தகித்ததாகவும் சொல்லுகிறது. மன்மதனை எரித்த அட்டவீரட்டத்தனங்களில எது மன்மதனை எரித்த தலம்? மன்மதனை அட்டவீரட்டத்தனங்களில் ஒன்று எது மன்மதனை எரித்தது? ரணியக்கா இதுல அடகு எங்க தேடுறீங்க? இஞ்ச அடகு முன்னுக்கு திருக்கோவிலூர். பூஜை திருக்கோவிலில் சிவனார் மன்மதனை தகித்ததாகவும் சொல்லுகிறது. ஓகே. அருணன் பாவம் தீர்த்த சருக்கம். சூரியன் தேர்ப்பாகனான அருணன் பெண்ணுருவம் எடுத்து இந்திரனுக்கு வாலியையும் சூரியனுக்கு சுக்ரீவனையும் பெற்றதாக சொல்லுகிறது. இந்திரன் பாவம் தீர்த்த சருக்கம். அருணன்டா மழை இல்ல அது வருணன் அல்லோ ராணியகா. இது அருணன். அருணன் சூரியன் தேர்ப்பாகன். இந்திரன் பாவம் தீர்த்த சுருக்கம் திருவிளையாட புராணத்துல முதலாவது கதை வேற இதுக்கு சொல்லுங்க. விருத்தாசுரன் கதையையும் அகஸ்தியர் சமுத்திர ஜலத்தை சாப்பிட்டதையும் சொல்லுகிறது. இந்திரன் சாபம் தீர்த்தது. ராகவன் பாவம் தீர்த்த சருக்கம். ராகவன் ஸ்ரீராமர் வாலியை கொன்று பாவம் தீர்த்தார். கணக்க படிக்க போறோம். பராசரர் வேள்வி சருக்கம். தேவேந்திரனுடைய சேவகரை கருவேல மரமாகவும் பனை மரமாகவும் ஆகும்படி பராசரர் சாபம் கொடுத்ததா சொல்லுகிறார். ஆலமுண்ட சருக்கம். தேவர்கள் அமுதம் பெற பார்க்கடல் கடைந்தும் வேத புரீசர் ஆலகாலத்தை விசைத்து சாப்பிட்டது. கந்தருவன் சாபம் தீர்த்த சருக்கம். கந்தருவன் சாபம் தீர்த்த சரித்திரமும் வேத புரீசர் சரித்திரமும். பற்குணன் பூஜை செய்த சருக்கம். அரிச்சுனன் சுபத்திரையை விவாகம் செய்து கொண்டது. அதே கல்யாணம் கட்டது. பிறர் கடமாகாமுனி முத்தி பெற்ற சருக்கம். சிவன் சரிதமும் பிறர் கடசி மோஷம் அடைந்த மோட்சம் அடைந்த விதமும். ஓகே. தாருகாணவ சருக்கம். தாருகாணவனத்தில் உள்ள ரிஷிகள் கருவத்தை போக்கி அவர்கள் வேதபுரீஸ்வரர் பூஜித்து பாவத்தை போக்கிக் கொண்டது. நீங்க படிச்ச மாதிரி கிடக்கு. ஒவ்வொரு நாளும் படிக்கிறாங்க தானே ராணி. கதாருகாணத்து முனிவர்கள் இந்த ஆணவத்தை அடக்க போய் அவை இந்த தர்மபத்தினிகள் செருப்பை அடக்க போய்தான் இந்த புலி மான் ஜானை மழு ஆயுதம் எல்லாத்தையுமே எறிந்தவர்கள் சிவபெருமானுக்கு விட்டவர்கள் இந்த முனிவர்கள். அவர் எல்லாத்தையும் அணிந்து வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் அவன் ஆணவத்தை அடக்கி அணிந்திருக்கிறார். வல்லவன் சந்தானம் பெற்ற சருக்கம். வேதபுரீசர் மகிமைய கூறல். தொண்டமானுக்கு படைத்துணை போன சருக்கம். தொண்டமான் விஸ்வாசி என்கிற ராஜனிடத்தில் தோற்று காட்டில் இருக்கும் போது வேதபுரீஸ்வரர் தொண்டமானுக்கு காட்சி கொடுத்து வேண்டும் ராஜ்யத்தை ஆளச் செய்த விதம் உங்களுக்கு புதுசா இருக்குது. தாள மகிமை சருக்கம். ஒரு பனை மரமானது சாரூப பதவியை அடைந்த சரித்திரத்தை
சுந்தரற்ற சாயிச்சிய இல்ல சாரூபம். சுந்தரற்ற பதவி ராணியக்கா சாரூபம். சுந்தரர். 3வது ஜோக நிலையிலிருந்து ஒரு பனைமரம் சாருவ பதை, அது நல்ல கதையா இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஓகே. சமணர் கழுவேறிய சருக்கம். அது தெரியும். தேயற்று ஜலத்தில் சம்பந்தர் எழுதி போட்ட ஏடு மேற்காய் திரும்பி போன இடம் சம்பந்தர் சமணரை வென்ற இடம் ஆகியால் அந்த ஊருக்கு செய்யாற்றில் வென்றான் என்று பெயர். அதை இப்போது செய்யாற்றை வென்றான் என்றும் கொச்சையாய் சொல்லுவதில் செய்யாத்து வண்ணன் என்றும் சொல்லுகிறார்கள். திருச்செங்கோடு சூரியன் தேர் சாரதியான அருணனானவன் அந்த ஊரை ஏற்படுத்தி அதில் சிவனை வைத்து பூசை செய்தாராம். சரி. இப்ப திருவோத்தூர் புராண சங்கிரக வசனம் திருநகர சுருக்கம். ஸ்ரீ மகா வளப்பமுள்ள நைமிசாரண்ய வனத்திலே பிரிங்கி மகரிஷி, அகஸ்தியர், பராசரர், சூதர், கலைக்கோட்டு மகரிஷி இவர்கள் முதலான ரிஷிகள் எல்லோரும் போய் சேர்ந்து அங்கே இருக்கின்ற பரமசிவனை பூசை செய்து துதித்து உத்தரவு பெற்றுக்கொண்டு பிற ஒரு ஆசிரமத்தில் வந்திருந்தார்கள். அப்போது ரிஷிகள் எல்லாரும் எழுந்திருந்து சூத முனிவரை பணிந்து ஸ்கந்தாந்தத்தில் சொன்ன வேதபுரீஸ்வர மகத்துவத்தை முன்னதாக எங்களுக்கு சுருக்கி சொன்னீரே, அதை இப்போது விரிவாக சொல்ல வேண்டும் என்று தோத்திரம் செய்ய சூத மகா ரிஷியானவர் சொல்லுகிறார். கேளுங்கள் நைமிசாரண்ய முனிவர்களே, ஸ்கந்தா புராணத்தில், அதாவது கந்த புராணத்துல தான் அப்படி போட்டிருக்கேன். கந்த புராணத்தில் சங்கர சம்ஹிதையில் சிவவாக்கிய கண்டத்தில் சொன்ன வேதபுரீஸ்வர சரித்திரத்தை ஆதிகாலத்தில் கைலாசத்தில் உள்ள பரமசிவனானவர் உமாதேவிக்கு சொல்ல அதை சுப்பிரமணியர் கேட்டிருந்து அஸ்தியருக்கு சொல்ல, அகஸ்தியர் வியாசருக்கு சொல்ல, வியாசர் எனக்கு சொன்னார், அதை உங்களுக்கு சொல்கிறேன், நன்றாய் கேளுங்கள். அப்ப ஸ்காந்த புராணம் வேற, கந்த புராணம் இல்ல. ஸ்காந்த ஏனண்டா இந்த சுப்பிரமணியர் உமாதேவியார் சொல்லியிருக்கிறார் சுப்பிரமணியர் போய் அகஸ்தியருக்கு சொல்லி இருக்கிறார். ஓகே. குறிப்பு: இந்த திருவோத்தூர் புராண வசனத்தின் கடைசியில் உள்ள சமணர் கழுவேறின சருக்கத்தில் உள்ள கதை 4க்கு விவரம் சமணர் யாகம் செய்து அதில் பிறந்த பாம்பை சம்பந்தர் மேல் அனுப்பினதும், சம்பந்தர் ஆற்று ஜலத்திலும் நெருப்பிலும் ஏட்டில் தேவாரம் எழுதி போட்டதும், சம்பந்தர் ஆண்பனையை காய்க்க வைத்ததும், சமணர் கழுவேறினதும் ஆக கதை 4. அதுல வரப்போதாம் அந்த கதையில 4. அது எப்படி என்றால், இந்த பூமியில் சிவஸ்தலங்களில் மேன்மை உள்ளது திருவோத்தூர், திருக்காஞ்சிபுரம், காளஸ்தி, சிதம்பரம், காசி என்ற 5. திருவோத்தூரும் திருக்காஞ்சிபுரமும் காளஸ்தியும் சிதம்பரமும் காசி, இந்த 5ம் இந்த சிவஸ்தலங்கள்ல மேன்மை. இதில் சுருதிபுரியிலே திருவோத்தூருக்கு சமானமான ஸ்தலம் இந்த பூமியில் இல்லை. அந்த திருவோத்தூரில் சேய் நதி என்று ஒரு ஆறு உண்டு. அதன் பெருமையை சிவபுராணே சொல்ல வேண்டுமே தவிர நம்மால் சொல்ல எளிதல்ல. அந்த நதியில் இருக்கப்பட்ட ஜலமானது தேவங்கையை விட துல்லியமாயிருக்கும். காணாதுல வரையில என்ன சோறுமான தலையில கங்கை விட திறமண்டு சொல்றேன். நதி வந்து பகவத்கீதையில எங்கேயோ வந்து தேவகங்கையை விட துல்லியமாயிருக்கும். திருவோத்தூரில் யாகம் செய்தாலும் தவம் செய்தாலும் சேய் நதியின் ஜலத்தில் முழுகினாலும் அந்த ஜலத்தை கையால் தொட்டாலும் அவர்கள் நல்ல சித்தி அடைவார்கள். இந்த பூமியில் அநேக ஸ்தலங்களில் போய் பூசித்தாலும் திருவோத்தூரில் உள்ள வேதபுரீஸ்வரரை பூசை செய்யாவிட்டால் முக்தி இல்லை. தேவர்களாயிருந்த போதிலும் பெருத்த ராஜாக்களாய் வாழ்ந்த போதிலும் இவர்கள் அநேக நாள் தவம் செய்தாலும் வேதபுரியில் புழுவாகவாவது பிறக்காதவருக்கு மோட்சம் இல்லை. அந்த வேதபுரியில் முருகக்கடவுள் வேல்படை பெற்றார். சிவபிரான் வீர நடனம் செய்தார். திருமால் சக்கரம் தரித்தார். சிவபிரானானவர் தேவர்களுக்கு வேதமோதி வைத்தார். உமாதேவி சிவனை பூசித்தார். பரமசிவனானவர் இனமுலை நாயகியை திருமணம் செய்தார்.
சூரியன் பேறு பெற்றான். திருமாலுக்கு வந்த சாபத்தை அங்கே நீக்கி கொண்டார். பிரம்மா தனக்கு வந்த பாவத்தை தீர்த்து கொண்டார். சந்திரனானவன் தாரையைச் சேர்ந்த பாவத்தை தீர்த்து கொண்டான். ரதிதேவியானவள் வேதபுரீஸ்வரரை பூசித்து மென்மதனை சேர்ந்தாள். சூரியனானவன் தனக்கு வந்த பாவத்தை தீர்த்து கொண்டான். தேவேந்திரனானவன் கௌதமர் தனக்கு கொடுத்த சாபத்தை தீர்த்து கொண்டார். ஸ்ரீராமரானவர் தனக்கு வந்த பாவத்தை தீர்த்து கொண்டார். பராசர முனிவர் யாகம் செய்து மேன்மை அடைந்தார். தேவர்களுக்காக சிவபிரானானவர் ஆழகாலவிடம் உண்டார். துந்துபி என்பவன் பிராமணர் கொடுத்த சாபத்தை நீக்கி கொண்டான். அர்ச்சுனன் சுபத்திரியை திருமணம் செய்தான். பிரர்கட மகரிஷி முக்தி பெற்றார். தாருகாவன ரிஷிகள் சிவபிரானுக்கு அடிமையாகி தவப்பயன் அடைந்தார்கள். வல்லவனன் என்கின்ற பிராமணன் சந்தான சம்பத்தை அடைந்தான். சிவபிரான் தொண்டமானுக்கு படத்துணை போனார். ஆகியால் அந்த ஸ்தலத்தின் பெருமையை சொல்லுதற்கு அரியதாகும். இப்பேற்பட்ட மகிமை பெற்ற ஸ்தலம் இருக்கின்ற இடத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். பாலாறு சேயாரால் சேஷமடைந்த மிகுந்த வளமுள்ள தொண்டை நாட்டிலே திருவோத்தூர் என்று ஒரு ஸ்வஸ்தலம் இருக்கின்றது. அது சுப்பிரமணியர் கட்டளைப்படி தேவதச்சனால் நிர்மாணம் செய்யப்பட்டது. அந்த ஸ்தலத்தில் வைரவ மூர்த்தி ஒருவர் இருக்கின்றார். அந்த ஸ்தலத்துக்கு சமமான ஸ்தலம் மற்றொரு ஸ்தலம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் நரகம் அடைவார்கள். அந்த ஸ்தலத்துக்கு இணை அது இல்லை. ஆக இந்தப்படி சூத முனிவர் சொல்ல நைமிசாரணிய முனிவர்கள் சந்தோஷமடைந்து அவரை பார்த்து அந்த சுருதிபுரியில் இருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல சூதர் சொல்லுகிறார். கேளுங்கள் முனிவர்களே. அந்த ஸ்தலத்தில் உள்ள சிவபிரான் திருவாலயத்துள் கல்யாண கோடி என்று ஒரு தீர்த்தம் உண்டு. இதில் சோமவாரம் சுக்கிரவாரம் இவைகளில் தப்பாமல் முழுகி அந்த வேதபுரீஸ்வரரை பணிந்து வேதபுரீஸ்வரரை பணிந்து ஸ்தோத்திரம் செய்தால் அவர்கள் இந்த பூலோகத்தை ஆண்டு புத்திர சம்பத்து முதலான சகல சம்பத்தும் பெற்று முடிவில் சிவன் திருவடிகளை அடைந்து வாழ்வார்கள். அந்த ஆலயத்துக்கு வடக்கில் ஒரு அம்பு போகும் தூரத்தில் தேவர்கள் உண்டாக்கின தடாகத்தில் சனிவேரந்தோறும் முழுகி சிவபுரானை துதித்தவர்கள் எந்நாளும் கீர்த்தியுடன் வாழ்ந்து முடிவில் திருக்கையிலையில் போய் வாழ்வார்கள். அந்த தீர்த்தத்துக்கு ஒரு தடாகம் உண்டு. அதில் மங்களவாரத்தில் ஸ்நானம் செய்தவர்கள் சகல விரோதமும் நோயின் தீர்ந்து முடிவில் திருக்கையிலையில் சாரூப பதவியான சிவபுரானை போல் உருவமைந்து விளங்குவார்கள். அந்த தீர்த்தத்துக்கு ஈசான்ய மூலையில் ஒரு அம்பு போகும் தூரத்தில் ஒரு தடாகம் உண்டு. அதில் ஆதிவேரத்தில் முழுகி அந்த கரை மேல் கருடன் பூசித்த பசீஸ்வரரை தொழுவார்கள். ராஜாக்களாய் பிறந்து செல்வத்துடன் வாழ்ந்து முடிவில் திருக்கையிலையில் போய் வாழ்ந்திருப்பார்கள். அந்த தீர்த்தத்துக்கு கிழக்கில் 2 அம்பு செல்லும் தூரத்தில் சந்திர தீர்த்தம் ஒன்று உண்டு. அதன் அருகே தெற்கில் புத்தீர்த்தம் இருக்கிறது. புததீர்த்தம் இருக்கிறது. இவற்றில் அவற்றுக்குரிய வாரங்களில் முழுகினால் முக்தி அடைவார்கள். வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் அடை நாளிகை வழி தூரத்தில் பிரம்ம தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நினைத்தால் செய்த பாவம் நீங்கும். அதில் ஸ்நானம் செய்தால் கைலாசத்தை காணிக்கையாக கொள்வார். அந்த கோவிலின் வாயு மூலையில் மதில் புறத்தில் கற்பூர சிரசு ஒரு தீர்த்தம் உண்டு. அதை நினைத்தாலும் சொன்னாலும் தரிசித்தாலும் ஸ்மரித்தாலும் மோட்சத்தை கொடுக்கும். அந்த ஸ்தலத்தில் இப்போது சொன்ன தீர்த்தங்கள் தவிர இன்னும் அநேக தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றின் பெயரும் அவற்றின் மகிமையும் சொன்னால் காலதாமதமாகும். கல்பகாலம் மட்டும் சொன்னாலும் முடியாது. ஆகையால் அந்த வேதபுரியின் பெருமையை 2000 நாவுள்ள ஆதிசேனனும் சொல்லி முடிக்க அரிதாகும். அந்த வேதபுரியில் ஒரு நாளாகிலும் இருந்து அந்த வேதபுரீஸ்வரரை ஆகம விதிப்படி வணங்கினவர்கள் குற்றமெல்லாம் நீங்கி ராஜாவாய் பிறந்து வாழ்ந்து முடிவில் மோட்சம் அடைவார்கள் என்று சொன்னார் சூதக புராணிகர். திருநகர சுருக்கம் முற்றும். இனி அண்டிபடிங்க. வைரவிப்ளவ சருக்கம். அப்பால் நைமிசார சாரணிய முனிவர்கள் சூதமா மகரிஷியை ஸ்தோத்திரம் செய்து அந்த வேதபுரியில் வைரவமூர்த்தி ஒருவர் வீற்றிருவதாய் சொன்னீர்களே, அவர் அந்த ஸ்தலத்தில் வந்த விதத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதக மகரிஷி சொல்லுகிறார். கேளுங்கள் நைமிசாரணிய முனிவர்களே. ஆதி காலத்தில் பரமசிவத்தில் பராசக்தி உதித்தார். பராசக்தியால் பராசக்தி உதித்தாள். பராசக்தியால் பஞ்சசக்திகள் உண்டாயிற்று. பஞ்சசக்திகளால் 5
சதாக்கியங்கள் உதித்தன. இந்த 5 சதாக்கியங்களே சதாசிவமாக தோன்றி அதில் 25 திருவோடு விளங்கி மகேஸ்வரம் ஆயிற்று. அந்த மகேஸ்வரத்தில் ருத்ரமூர்த்தி உதித்தார். ருத்ரமூர்த்தி நிலத்தில் விஷ்ணு பிறந்தார். விஷ்ணுவின் நாவிக்கவனத்தில் பிரம்மா உற்பத்தியாகி லோகமும் புவன ஓடிகளும் அதில் வசிக்க எல்லா பொருள்களையும் சிவபிரான் திருவருளால் சிருஷ்டித்து நாம் சிருஷ்டித்து வைத்ததை விஷ்ணுவானவர் காக்கும் தொழிலை செய்து அப்ப சிவபெருமான் தான் இது கர்த்தா விஷ்ணுவையும் சிருஷ்டிக்கிற. பின்ன என்ன அது மாறி வருதொழி. அதுல பாவனத்துல உண்மையா சிவபெருமான் தான் சரி சரி ஆண்டி படிங்க ஆண்டி படிங்க. தேவர்கள் எந்தவனாய் வாழ்ந்து இருக்கின்றான் அல்லவா என்ற கர்வம் கொண்டான். அதை விஷ்ணு அறிந்து பிரம்மாவை பார்த்து நீ என்னிடத்தில் உட்பவித்ததினால் அல்லவா உனக்கு சிருஷ்டிக்கப்பட்ட வல்லமை உண்டாயிற்று என்று சொல்ல இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் கோபம் கொண்டு தேவேந்திரன் முதல் சகலரும் நடுங்கும்படி பெருஞ்சண்டை சிதவுடி வேதபுரியை சேர்ந்தார்கள். அப்போது சிவபிரான் ஜோதி உருவாய் அக்னி ஸ்வரூபமாய் வெற்றியாய் நின்றனர். அதை அவர்கள் இருவரும் பார்த்து அதிசயித்து பயந்து நமஸ்கரித்து இது பரமசிவன் ரூபமோ படமாக்குனியோ அல்லது இன்னும் எதுவோ அறியோம் என்று துக்கித்து இதன் அடிமுடியை அறிபவரே உண்மையான பரபிரம்மம் பொருள் என்று பரபிரம பொருள் என்று சொல்லி விஷ்ணு வராக ரூபம் எடுத்து அதன் அடியை பார்க்க போனார். பிரம்மா அன்னப்பட்சியாய் ரூபம் எடுத்து பறந்து அதன் முடியை காண போனார். இப்படி அந்த இருவரும் அநேக நாட்கள் அடியையும் முடியையும் காண சக்தி இல்லாமல் அகங்காரம் அடங்காமல் திரும்ப அந்த தேவபுரியில் வந்து முன்போல் சண்டை செய்ய திணித்தார்கள். அந்த சமயத்தில் முன் சொன்ன அக்கினி சுருவத்தில் உச்சியில் நடுவில் வைரவ கடவுள் உண்டானார். தோன்றதை பற்றி சொல்லுது. அவர் எப்படி இருந்தார் என்றால் இளம்புரை அணிந்த சிவந்த சடையும் 3 கண்களும் செம்மானம் போன்ற திருமேனியும் விஷத்தை தரித்த கண்டமும் பாசம் அங்குசம் உடுக்கைவை தரித்த கரமுமாக குரோல் பண்ணுவோம். இப்படி தோன்றினார். அண்டகடாசமும் ஆதிசேஷன் தேவர்கள் முதலானவர்களும் பயப்படும்படி கோபித்துக் கொண்டு நின்றார். அவரை பிரம்மா பார்த்து மதிக்காமல் அலட்சியமாக நினைத்து முன்னே நெற்றியில் வந்த ருத்ர ரூபம் பொருந்தி கோபித்து வந்த சிறுவனே வாவென்று சொல்ல அதை அந்த வைரவர் கேட்டு முன்னிலும் அதிக கோபம் கொண்டு அந்த பிரம்மாவின் சிரசு 5 நடுச்சிரசை தன் கிரலால் நகத்தால் கிள்ளி பிரம்மாவானவர் மூச்சியாகி பூமியில் விழுந்து கர்வன் நீங்கினான். விஷ்ணுவானவனை பார்த்து பெருமூச்சு விட்டு ஓடோடி விஷ்ணுவானவர் பயந்து பெருமூச்சு விட்டு ஓடோடி வைகுண்டம் போய் சேர்ந்தார். மற்ற தேவர்கள் எல்லாம் மிகுந்த பயத்துடன் அந்த வைரவ கடவுளை உருக்கத்துடன் பூசித்து துதி செய்து பிரம்மாவை எழுப்பிவிட வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது வைரவ கடவுள் பிரம்மாவை எழுப்பிவிட்டு முன்னே கிள்ளிய பிரம்ம சிரசை தன் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அவன் தலையில் இருந்து ஒழுகின்ற ரத்தம் பூமியில் பரவினால் பிரம்மஹத்தி தோஷம் பூமி முழுவதையும் அடையும் என்பதை நினைத்து அந்த பிரம்மாவின் சிரத்தின் ரத்தங்களை எல்லாம் பிடித்து பின்பு விஷ்ணுவின் கர்வத்தை கெடுக்கிறேன் என்று சொல்லி வைகுண்டத்துக்கு போக அங்கே வாசற்படி காவலில் இருக்கின்ற பஞ்சாயுததாரியானவன் வைரவ கடவுளால் உள்ளே நீர் போகக்கூடாது என்று தடுக்க அவனை மார்பில் வைரவமூர்த்தியானவர் முத்தல வேளால் குத்தி அவனை நடுங்கச் செய்து உள்ளே போக அதை மற்ற காவலார்கள் போய் விஷ்ணுவுடன் சொல்ல இதை விஷ்ணு கேட்டு பயந்து லட்சுமி இருக்கின்ற இடத்தில் ஓடிப்போய் பேசாதிருக்க அப்போது வைரவ கடவுள் லட்சுமி இருக்கின்ற கோவிலின் வாசப்படியில் போய் நின்று இரத்த விச்சை கேட்டார். அதை லட்சுமியானவள் கேட்டு பயந்து மனங்கலங்கி போய் அந்த வைரவமூர்த்தியை நமஸ்கரித்து அவரை பலவாறாக சோஸ்தரித்து நிற்கையில் அவர் நான் பிச்சைக்கு வந்த இடத்தில் நீ இப்படி இருப்பது நன்றாக இருக்கிறதா? நாம் பிரம்மாவின் சிரசை கிள்ளையால் நம்மை பிரமத்தி தோஷம் கொண்டது. அது செய்கின்ற துன்பத்தை தீர்த்து கொள்ள வந்தோம் என்று சொல்ல அப்போது லட்சுமியானவள்
விஷ்ணுவிடத்தில் போய், வைரவமூர்த்தி நம் வாசற்படியில் வந்து கோபித்து நிற்கிறார், நீர் போய் அவர் கோபத்தை தணியச் செய்யும் என்று சொல்ல, விஷ்ணுவானவர் திருவோத்தூரில் வந்து பரமசிவனை மிகுந்த பக்தியால் பூஜை செய்து ஸ்தோத்தரித்தார். அப்போது பரமசிவனானவர் அந்த வைரவமூர்த்தி முன் வந்து, பிரம்மா விஷ்ணுக்களின் அகங்காரத்தை அளித்தாயே என்று சொல்லி சந்தோஷப்பட்டு, இந்த கிராமத்தில் ஈசான மூலையில் நீ இருந்து கொண்டு இந்த ஊரை காத்து கொண்டிரு என்று சொல்லி, அப்படியே அந்த இடத்தில் வைரவமூர்த்தியானவர் இருந்து அந்த ஊரை காத்து கொண்டிருக்கிறார். அதான் வீடுகள் இந்த மூலையில அந்த கிட்ட கிட்ட ஊர்களுக்குள்ள இருக்குது. எல்லா வீட்லயும் கிட்ட எல்லாம் வைரவர் இருக்குதானே. காவல்தை. சரி, ராணியக்கா. ஆறுமுகன் சக்தி பெற்ற சருக்கம். நைமிசாரண்ய முனிவரானவர்கள் வைரவமூர்த்தியின் சரித்திரத்தை கேட்டு சந்தோஷமாகி சூதரிஷியை சூத முனிவராகும் என்ன வணங்கி, முன்னாளிலே முருகக் கடவுள் தவம் செய்தார் என்று சொன்னீரே, அதை நன்றாய் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, சூத மகரிஷி சொல்லுகிறார், கேளுங்கள். நைமிசாரண்ய முனிவர்களே, முன்னொரு காலத்தில் கைலாசத்தில் உள்ள சிவபிரானானவர் முருகக் கடவுளை பார்த்து, ஹரி பிரம்மேந்திராதி தேவர்கள் எல்லாம் நடுங்கும்படியாய் ராட்சசர் சண்டை செய்கிறார்கள், அதை நீ போய் ஜெயித்து வா, அதற்கு ஒரு தந்திரம் சொல்லுகிறேன் என்று சொல்லி திருவோத்தூர் ஸ்தலத்தின் மகிமையையும் அதில் சிவனை பூஜித்தால் வரப்பட்ட சுகத்தையும் நன்றாக சொல்லி, அதில் போய் நீ பரமசிவனை பூஜை செய்து முன்னே சொன்ன ராட்சர்களை ஜெயித்து வா என்று சொல்ல முருகக் கடவுளானவர் திருவோத்திருள் வந்து பரமசிவனை மகா அன்புடன் பலவாறாக ஸ்தோத்திரம் செய்து பரமசிவனை ஆகம விதிப்படிக்கு நன்றாக பூஜை செய்தார். அப்போது அவ்விடத்தில் இருந்த தேவ தச்சனானவன் அங்கே பட்டணம் அலங்காரமாய் நிர்மிக்க முருகக் கடவுளானவர் பரமசிவனுக்கு நித்தியோத்சவம், பிரம்மோத்சவம் முதலான சகல உற்சவங்களும் செய்விக்க, அப்போது மழையில்லாமல் ஜலமில்லாமல் போயிற்று. முருகர் சிவனை மிகவும் துதிக்க, சுவாமியானவர், உன் குமாரன் நம்மை துதிக்கின்றவரை பார் என்று ஈஸ்வரியிடம் சொல்ல, அதற்கு உமாதேவி முருகன் நினைத்த வரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, பரமசிவனானவர் முருகக் கடவுளின் முன்னே வந்து காட்சி கொடுத்தார். அப்போது முருகக் கடவுளானவர் ஜலமில்லாமே குறித்து மிக ஸ்தோத்திரம் செய்ய, பரமசிவனானவர் ஈஸ்வரியை பார்த்து, உன் கையில் இருக்கின்ற சக்தி வேலாயத்தை முருகக் கடவுளுக்கு கொடு என்று சொல்ல, ஈஸ்வரியானவள் பரமசிவன் கையில் வேலாயத்தை கொடுத்தாள். அதை அவர் வாங்கி முருகக் கடவுளின் முகத்தை பார்த்து அந்த வேலின் மகத்துவத்தையும் அதன் வீர சௌரிய பராக்கிரமத்தையும் சொல்லி, பின் இந்த வேலால் பூமியை குத்தினால் ஜலம் உண்டாய் வரும், அதை இந்த வேதபுரியில் கொண்டு வாவென்று சொல்லி அந்த வேலை முருகக் கடவுளின் கையில் கொடுத்து அதை அவர் வாங்கி கொண்டு மேற்கு பக்கமாய் நடந்து ஒரு ரோச தூரத்தில் போய் அங்கே ஒரு சிவலிங்கம் வைத்து பூஜித்து நந்திமலை பக்கத்தில் போய் அந்த வேலாயுதத்தால் பூமியில் குத்தினார். அப்போது அந்த வழியால் ஜலமானது எழும்பி சமுத்திரம் போல உண்டாகி வர, அதை சுப்பிரமணியர் பார்த்து பலவாறாக சொல்லி ஸ்தோத்தரித்து, நீ கிழக்கு பக்கமாய் சமுத்திரம் வரையில் வர வேண்டும் என்று சொல்லி துதிக்க, அந்த கங்காதேவி சொல்லுகிறாள், கேளாய் புத்திரனே, உன் தகப்பனர் சிவபிரான் சடையில் வசித்திருக்கிறேன். அந்த சிவபிரான் உத்தரவில்லாமல் நான் வருவது சரியல்ல என்று சொல்ல, அப்போது முருகக் கடவுளானவர் பரமசிவனை நினைத்து ஸ்தோஸ்தரிக்க, உடனே அங்கே பரமசிவன் வர அவரை முருகக் கடவுள் வணங்கி கங்காதேவி சொன்ன வசனத்தை சொல்ல, அப்போது பரமசிவன் சிரித்து தன் அடையிலுள்ள கங்கை நீரில் ஒரு துளி பூமியில் விட, அது முருகக் கடவுள்
குத்தின இடத்தில் எழும்பி சமுத்திரம் போல் ஆகாசமளவும் உயர்ந்து அதிவேகமாய் பரவி திருவோட்டூர் பரமசிவன் கோவிலின் சமீபமாக தென்பக்கமாய் வந்து சமுத்திரத்தில் போய் சேர்ந்தது. அப்போது முருக கடவுளானவர் அந்த ஜலத்தை கொண்டு திருவோட்டூரில் பரமசிவனை பூஜை செய்ய, பரமசிவன் முருக கடவுளை நீ இந்த பட்டணத்தில் வசித்து கொண்டு இரு என்று சொல்ல, முருக கடவுளானவர் அதற்கு சம்மதப்பட்டு அந்த கோவிலுக்கு அக்கினி மூலையில் ஒரு அம்பு போகும் தூரத்தில் தேவ தச்சனை கொண்டு திருக்கோயில் செய்வித்து அதில் வீற்றிருந்தார். ஆறுமுகன் சக்தி பெற்று சருக்கம் முற்றும். ஆனா அதுல முந்தின சருக்கத்துல சொன்னா அந்த போருக்கு போய்க்குள்ளதான் நான் சூரியனை கொல்ல போய்க்கான் அந்த வேலை கொடுத்தேன். அது முந்தின கதைகள்ல வர்றது. இப்ப இந்த கங்கை நீரை கொண்டு வர்றதுக்கும் வேலை கொடுத்திருக்கணும். ஆறுமுகன் சக்தி பெற்ற சருக்கம் முற்றும். அது ஓகே. வீர நடன சருக்கம். அப்பால் நைமிசாரண்ய முனிவரானவர்கள் சூத முனிவரை பார்த்து பரமசிவன் வீரநடனம் செய்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க, சூத முனிவர் சொல்லுகிறார், கேளுங்கள் முனிவர்களே. வேதங்களானது பிரம்மாவை பார்த்து பரமசிவன் செய்த வீர நடனத்தை தரிசிக்க எங்களுக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. அதை நீ சொல்லும் என்று சொல்ல, அதற்கு பிரம்மமானவர் எனக்கும் அதை பார்க்க ஆசையாக இருக்கிறது என்று சொல்லவே தங்களை அழைத்து கொண்டு வைகுண்டத்தில் விஷ்ணுவிடத்திலேயே போய் வேதங்களானது சிவனுடைய வீர நடனத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொல்ல, இதற்கு என்ன உபாயம் சொல்லு என்று சொல்ல விஷ்ணு சொல்லுகிறார், கேளாய் பிரம்மாவே, சிவபிரானுடைய உத்தரவில்லாமல் அவருடைய வீர நடனத்தை தரிசிக்க கூடாது. அந்த வீர நடனத்தை தரிசனம் செய்ய வல்லவர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி திருவோத்தூரின் மகிமையை ரொம்பவும் விரித்து நன்றாய் சொல்லி வேதங்களை திருவோத்தூரில் போய் அங்கே பரமசிவனை பூசை செய்யும்படி சொல்லி அனுப்பி பிரம்மாவானவர் வேதங்களை பார்த்து விஷ்ணு சொன்னதை சொல்ல, வேதங்களானது ஒரு திருவிருக்கொண்டு திருவோத்தூரில் போய் அநேக காலம் பரமசிவனை பூசை செய்தது. அப்போது பரமசிவன் அந்த வேதங்களிடமிருந்து போய் நின்று, என்னுடைய வீர நடனத்தால் பூமி முதலானதும் கிடுகிடுவென்று நடுங்கு மேல் நீங்கள் எந்த இடத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்று சொல்ல, அதற்கு வேதங்கள் நாங்கள் இருக்க இடங்காட்டி உம்முடைய வீர நடனத்தை காட்ட வேண்டும் என்று சொல்ல, அதற்கு பரமசிவனானவர் அந்த வேதங்களை தன் கையில் இருக்கிற உடுக்கையில் போகச் செய்து மகாசிங்காரத்துடன் பூமி அதிரும்படியாகவும் ஹரிபிரமேந்திராதி தேவர்கள் எல்லாம் நடுங்கும்படியாகவும் வெகு ஆழம் திருநடனம் செய்து அந்த வேதங்களை பூமியில் போகும்படி அனுப்பினார். பின்பு ஹரிபிரமேந்திராதி தேவர்களும் சூரிய சந்திரன் முதலான சமஸ்தரும் பரமசிவனை மிகவும் பலபாராக ஸ்துதித்து தொழுது சில நாட்கள் திருவோத்தூரில் இருந்து அப்பால் அவர்களுடைய இடம் போய் சேர்ந்தார்கள். வீர நடன சருக்கம் முற்றும். திருமால் சுருக்கம். அப்பால் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சூத மகரிஷியை ஸ்தோத்திரம் செய்து, முன்னே மிஸ்ருவானவர் சக்ராயுதம் பெற்றதாய் சொன்னீரே, அந்த சரித்திரத்தை நன்றாய் விரிவாய் சொல்ல வேண்டும் என்று கேட்க, சூத மகரிஷி சொல்லுகிறார், கேளுங்கள் முனிவர்களே. சமுத்திரத்தின் மத்தியிலே ஒரு மலையின் மேலே ஒரு பட்டணம் இருந்தது. அதிலே 50 சிரசும் 100 கைகளும் உள்ள சோமுகாசுரன் என்று ஒரு ராட்சசன் சிவனுக்கு அடிமையாகி சிவ பூஜா துறந்தவனாய் இருந்தான். அவன் தன் தூதரை அனுப்பி வேதங்கள் இருக்கின்ற இடத்தை விசாரிக்க, தூதர்கள் பூமி எங்கும் திரிந்து திருவோத்தூரில் வேதம் இருப்பதை தெரிந்து போய் அதை அந்த சோமுகாசுரனுக்கு சொல்ல, திருவேத்தூரில் வந்து வேதங்களை எடுத்துக்கொண்டு தன் பட்டணத்தில் போய் அதை ஒழித்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தான். முதல் வேதம் புத்தகங்கள் இதிகாச புராணங்களைத்தான் வேதங்கள். ஆனா சிவனிட்ட போய் கேட்கினேன், நடனத்தை பார்க்க போறேன்.
ஓ ஓ அது அது தொடர்ந்து வேறன்றானியக்கா நீங்க இந்த கவனிங்க விளங்கும் உங்களுக்கு இது திருவோத்தூர்ல முதல் கதையில படிச்சோம் இல்ல திருவோத்தூர்ல இந்த வேதங்களை நிக்க செய்துட்டாரண்டு ஏன் நிக்க செய்த வேற திருநடனத்தை பார்க்க இருக்கு வேதங்கள் கேட்டது நான் நீர் தடி நடனம் நாடினா எல்லாம் நடுங்குமே நாங்கள் என்ன செய்யறோண்டு அவர் அதுக்கு அருள் புரிந்தவர் வேதங்களை அவர் தனக்குள்ள எடுத்துட்டாரு. இப்ப வேதங்களை நிக்க அது மாதிரி இந்த வேதங்கள்ன்றது இந்த இதிகாச மகாபாரதம் ராமாயணம் அவைத்தான் வேதம் பண்றது. அப்படி அவன் வேதங்கள்ன்றது அதைத்தான் இதிகாசம் மகாபாரதம் ராமாயணம் அவைதான் இதிகாசம். ஆகமங்கள் எங்கட நூல்கள், எங்கட மெய்கண்ட சாஸ்திரங்கள், இந்த திருமுறைகள், இந்த இதுகள்லாம் எங்கட ஆகமம். இருக்கு யசுர்வேனாக்கும் வேதங்கள் அதான் இருக்கு வேதங்கள் 4 இருக்கு ஜசுர் சாமம் அதர்வணம். வேதங்களை தொகுத்தவர் வேதங்களை தொகுத்தவர் வியாசர். ஆகமங்கள் இறைவனாலதான் எங்களுக்கு நேரடியா திருநந்தி மூலமாக சிவ சரித்திரங்கள் அதான் சிவ ஆகமங்கள் சிவ சரித்திரங்கள். வேதங்கள்லையும் சிவன் கதையெல்லாம் வருது வேறு என்ன மாறி மாறி சிவன் தான் எல்லாம் சிவமயம். அவன் வைத்திருக்கவே லோகங்களின் நன்மைகளும் சந்தியா வந்தனமும் ஜபதவ அனுஷ்டானம் சிவாலயம் விஷ்ணு ஆலயம் முதலான சகல ஆலயங்கள் பூஜைகளையும் செய்ய கேது இல்லாமல் போனதா இந்த கேது கொண்ட என்ன போனது. அப்போது தேவர்களும் ரிஷி கூட்டங்களும் சத்திய லோகத்திற்கு போய் பிரம்மாவை நமஸ்கரித்து வேதங்களை சோமுகாசுரன் வந்து திருடிக் கொண்டு போனதையும் அது போனதால் சகல காரியங்களும் கெட்டு போனதையும் சொல்ல அவர் வேதம் போனால் மற்றென்ன இருக்கிறது எல்லாம் வேதத்தினால் தான் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வைகுண்டத்திற்கு போய் மகாவிஷ்ணுவை கண்டு ஸ்தோத்திரம் செய்து வேதங்களை சோமுகாசுரன் கொண்டு போனதையும் வேதம் போனதால் வந்த கெடுதலையும் சொன்னார். அதற்கு விஷ்ணுவானவர் சோமாசுரனை கொல்லவும் அவன் வைத்திருக்கின்ற வேதங்களை வாங்கவும் நம்மால் ஆக மாட்டாது. இந்த சங்கிலியை நாம் போய் பரமசிவனிடம் சொன்னால் அவர் சொன்னபடிக்கு நாம் செய்வோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு திருவோத்தூரில் வந்த பரமசிவனை இதிலே தெரியுதான் யார் பெருசன் பரமசிவனை ஸ்தோத்திரம் செய்து சோமாசுரன் வந்து வேதங்களை திருடி கொண்டு சங்கதியை சொல்ல பரமசிவனார் சோமாசுரனானவன் பொல்லாதவனாய் இருந்த போதிலும் அவன் என்னை பூஜை செய்து சிவபக்தியில் மீண்டு நமக்கு அடிமையாய் இருப்பதால் அவனை நாம் கொல்லுவது சரியல்ல. நீ வராக ரூபம் எடுத்து போய் அவனை கொன்று வேதங்களை கொண்டு வா என்று சொல்லி தன் கையில் வைத்திருந்த சக்குராயுதத்தை கொடுத்து தேர்வுகளை பயப்படாதிருக்கும்படி தீரம் சொல்லி அனுப்பினார். அப்பால் விஷ்ணுவானவர் தேவர்கள் புடசூழ பிரம்மாவுடன் அதை விட்டு அப்பால் இடத்தில் வந்து சோமாசுரனுக்கு பரமசிவன் மேல் புத்தி உண்டாகாத விதமாய் இருக்கும்படி புத்த மதமும் அதற்கு தகுந்த சாஸ்திரமும் ஏற்படுத்தி அந்த சாஸ்திரத்தை சோமாசுரனுக்கு போதிக்கும்படி ஒரு குருபகவானுக்கு சொல்லிவிட்டு வைகுண்டம் போக பிரம்மா சத்திய லோகத்துக்கும் தேவர்கள் தேவலோகத்துக்கும் போய் சேர்ந்தார்கள். அப்பால் குருபகவான் அவர் ரிஷியை போல ரூபம் கொண்டு சோமுகாசுரனிடம் போய் அவன் செய்த வந்தனம் ஸ்தோத்திரங்களை வகித்து 3 வருஷம் வரைக்கும் அங்கிருந்து அவனுக்கு புத்த மத சாஸ்திரத்தை நன்றாய் போதித்து புத்த தேவனை பூஜை செய்யும்படி செய்து கிஞ்சித்த மாத்திரம் சிவன் என்று நினைப்பதை ஒழித்து விட்டு வைகுண்டம் போய் விஷ்ணுவை நமஸ்கரித்து சோமுகாசுரன் மனசை பேதப்படுத்தின விதத்தை சொன்னார். அதை விஷ்ணுவானவர் கேட்டு பிரம்மாதி இந்திரன் தேவர்கள் இவர்களை அழைத்து கொண்டு சோமுகாசுரன் பட்டணத்தில் போய் சோமுகாசுரன் பெருஞ்சண்டை செய்து முடிவில் பரமசிவனை தியானித்து சக்குராயுதத்தால்
சோமாசுரனை தலையையும் நாடு வரை சேனைகளையும் அறுத்து தள்ளி வேதங்களை மீட்டார்கள். வேதங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடன் கூட வந்த தேவ சமூகத்துடன் அதை விட்டு திருவோத்திரில் வந்து தேவபுருஷர் சந்நிதி முன்னே வேதங்களை வைத்து பரமசிவனை நமஸ்கரித்து சோஸ்தரித்து நின்றார். அப்போது சிவனானவர் அவன் மேல் அன்பு மிகுந்து புகழ்ந்து சந்தோஷித்து, நீ இது முதல் என்னாலும் என்னுடைய இடப்பாகத்தில் இருந்து கொண்டு எவர்களுக்கும் வரங்கள் கொடுத்து கொண்டு இவ்விடத்திலேயே இரு என்று சொல்லி அப்படியே அவ்விடத்தில் இருந்தார். அது முதல் அவர் சக்கரத்தை கையில் தரித்ததால் அவருக்கு ஆதிவேக பெருமான் என்று ஆதிதேவக பெருமான் என்று திருநாமம் உண்டாயிற்று. திருமால் நேமி பெற்ற சுருக்கம். சிவனை கும்பிடோடியா அவர் சிவபெருமானுக்கு நேரடியா அவனை கொல்ல விருப்பம் இல்லை. ஆனபடியா அவனை புத்த சமயத்துக்கு மாத்தி கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டிருக்கிறேன். வேதமோதி வைத்த சருக்கம். வேதமோதி வைத்த சருக்கம். அப்பால் நைமிசாரணிய முனிவர்கள் சூதக முனிவரை தோத்திரம் செய்து பரமசிவன் தேவர்களுக்கு வேதமோதி வைத்த சரித்திரத்தை எங்களுக்கு நன்றாய் சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதக முனிவர் சொல்லுகிறார். கேளுங்கள், நைமிசாரணிய முனிவர்களே, அந்த சோமுகாசுரனை சம்ஹரித்து வேதங்களை கொண்டு வந்த பின்பு தேவர்களும் ரிஷிகளும் ஒன்றாய் சேர்ந்து பரமசிவனை நமஸ்கரித்து ஸ்தோத்தரித்து, நாங்கள் வேதங்களை வாசிக்காமல் விட்டு அநேகாலம் ஆயிற்று. வேதம் போனதால் நாங்கள் வேத பாராயணத்தையும் விட்டோம். ஆகையால் நீங்கள் வேதத்தை எங்களுக்கு சொல்லி வைக்க வேண்டும் என்று கூற, அப்போது அந்த பரமசிவன் விருத்த பிராமண ரூபம் கொண்டு அங்கே பொன்மயமான ஒரு மண்டபத்தில் போய் ருத்ராட்சம் முதலான சிவமுத்திரைகளை தரித்து தேவர், கந்தவர், வித்தியாதரர், யசுர், அஷ்டதிப்பாளர்கள், அஷ்டவசுக்கள், 12 சூரிய சந்திரர், நவக்கிரகங்கள், ரிஷிகள், இன்னும் மற்றுமுள்ள பெரியவர், ஞானிகள் ஆகிய இவர்களை அவர்களுக்கு தகுந்த இடத்தில் உட்கார வைத்து அவர்கள் மேல் கடாட்சம் வைத்து டிக் முதலான 4 வேதங்களையும் அதற்கு வேண்டிய மந்திரங்களும் சாஸ்திரங்களும் ஆமங்களும் விதிகளும் ஞானமும் ஆகியவைகளை நன்றாக சோதித்து சிவலிங்கத்தில் கலந்த. அது முதல் அந்த ஊருக்கு சுருதிபுரம் என்று பெயர் வழங்கலாய். இப்ப இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி வலிமை பெற்று உலகத்து மக்களுக்கு கிடைத்ததுன்ற கதை, அந்த ஆரம்ப கதையை தான் எங்களுக்கு சொல்லினோம். அதனுடைய வேதமோதி வைத்த சருக்கம் முற்றும். 7வது அம்மை தவம் புரிந்த சருக்கம். இந்த பிரகாரம் சூத ரிஷியானவர் பரமசிவன் வேதமோதி வைத்த சரித்திரத்தை சொல்ல, அதை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷமடைந்து சூத முனிவரை புகழ்ந்து பணிந்து தோத்திரம் செய்து பரமேஸ்வரியானவள் தவஞ்செய்து பாவத்தை நிவாரணம் செய்த கதையை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதர் சொல்ல, சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொன்ன அந்த காலத்துல நாங்கள் இருக்கிறோம். கதையிலும் சொல்ற, கேளுங்கள் நைமிசாரணிய முனிவர்களே, முன்னே ஒரு கற்பகால முடிவில் பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களும் பூமியில் உள்ள சகல ஆத்மாக்களும் ஸ்தாவர சங்கமம் முதலானதும், தாவர சங்கமம் என்ற அசையும் அசையாத அந்த முதலானதும் ஆகிய இவைகள் எல்லாம் பரமசிவத்தில் ஒடுங்கிட்டு. இப்ப ஒரு கற்பகாலம் அந்த ஊழிக்காட்டு எல்லாம் பரமசிவத்தில். அதை பரமசிவன் பார்த்து அதிசயப்பட்டு முன்போல சகலத்தையும் உண்டாக்க நினைத்து திருவோத்தூருக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு குரோச தூரத்தில் போய் வீரட்டகாசம் செய்திருந்து முன்போல பிரம்மா, விஷ்ணு முதலான அப்ப ஒவ்வொரு ஊழிக்காலம் முடிய திருப்பி பிரம்மா, விஷ்ணு மக்கள் எல்லாம் அந்த பிரம்மா விஷ்ணுக்கு பல கதைகள் வாரது. முதலாளவர்களையும் தேவர், நாகர், மனுஷர்களையும் ஸ்தாவர சங்கமம் முதலானதையும் சிருஷ்டித்து கொண்டிருந்தார். அப்போது ஈஸ்வரியானவள் சப்தகன்னிகளுடன் புறப்பட்டு பரமேஸ்வரனை தேடி அவ்விடத்தில் அவரை கண்டுபிடித்து அவரை தழுவி கொண்டார். அவள் கூட வந்த சப்தமாதர், காளி முதலானவரும் பரமசிவனை பூசை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களை பரமசிவன் அந்த இடத்திலேயே இருக்கும்படியாக வைக்க அந்த ஊருக்கு காளியூர் என்று பெயராயிற்று.
அந்த சிவலிங்கத்துக்கு வீரட்டேஸ்வரர் என்று பேர் ஆயிற்று. இந்த பிரகாரம் அங்கே பரமசிவனும் ஈஸ்வரியும் கல்பகோடி காலம் வரையில் சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் என்கின்ற 3, அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல், கல்பகோடி காலம் என்றால் எண்ண முடியாத கோடி காலம் என்கின்ற 3 தொழிலை நடத்தி கொண்டிருந்தார்கள். இவை இப்படி இருக்க முன்காலத்திலே தர்ஷனானவன் செய்த ஜாகத்துக்கு ஈஸ்வரி போய் பங்கப்பட்டு திரும்பி வந்து இமகிரி ராஜனிடத்தில் புத்திரியாயி அவன் தேவியான மேனா தேவியால் வளர்க்கப்பட்டு பரமசிவனை பூசித்து கொண்டு பஞ்சாக்கினி மத்தியிலிருந்து சிவனை நினைத்து தவம் செய்திருந்தாள். அதை பரமசிவன் அறிந்து தேவர்களும் தவசிகளும் தன்னை புடை சூழ்ந்து வர அந்த இடத்தில் போய் ஈஸ்வரியை பார்த்து, நீ நம்மை நினைத்து தவஞ்செய்கிற விதத்தை அறிந்தோம். உன் தாய் வீட்டார் அறியாமல் நாம் உன்னை வரிக்க கூடாது. நீ தட்சன் ஜாகத்துக்கு போன பாவத்தை தீர்த்து கொண்டால் அப்பால் உன்னை விவாகம் செய்வோம் என்றார். அதற்கு ஈஸ்வரியானவள் அந்த பாவம் நீங்குகிற விதம் எப்படி என்று அதற்கு ஈஸ்வரர் தேவர்களுக்கு வேதங்களை போதித்த ஸ்தலமான திருவோத்தூர் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அதில் போய் நீ நம்மை பூசை செய்தால் இந்த பாவம் தவிர நீ முன் ஜென்மத்தில் செய்த பாவமும் நீங்கும் என்று சொல்ல அதற்கு ஈஸ்வரியானவள், நான் இந்த இடத்திலேயே உம்மை பூசை செய்கிறேன், அந்த பாவத்தை நீக்கியறலும் என்று அதற்கு ஈஸ்வரரானவர் திருவோத்தூரின் பெருமையையும் மகிமையை நன்றாக சொல்லி அந்த ஸ்தலத்திலே நீ போய் நம்மை 15 நாள் பூசித்தால் இந்த பாவம் போம் என்று சொல்லி சப்தகன்னி, காளி, இந்திரன் முதலானவர்களையும் ஈஸ்வரியுடன் திருவோத்தூருக்கு வரு என்று சொல்லிவிட்டு அதை விட்டு புறப்பட்டு இமய பர்வதராஜன் முன்னே போய், இமய பர்வதராஜன் தான் இப்ப அந்த உமா கௌரி அம்மையாற்ற அவர் என்னண்டா அந்த பர்வதராஜன் என்றது, பர்வதம் என்றது ஒரு மலை, அந்த பர்வத மலைக்கு கீழே தான் இவ தாமரை இலையில தோன்றினவ. அப்ப அந்த பர்வதராஜன் இந்த மனைவிதான் மேனை என்ற பிள்ளைதான் இப்ப வந்திருக்கிற உமாதேவியார். முன்னே போய் உம்முடைய புத்திரியை முதல் பிறந்தது தக்ஷனுக்கு மகளாக பிறந்த அவன் தனக்கு அந்த உருவம் பர்வதராஜனுக்கும் மேனைக்கும் பிறந்ததுதான் இந்த உமாதேவியார். இவ இப்ப முருகனுக்கு தாயா வர போற உமாதேவியார். புத்திரியை திருவோத்தெங்குற ஸ்தலத்தில் திருமணம் செய்ய நினைத்திருக்கிறோம். ஆகியால் உம்முடைய புத்திரியை அந்த ஸ்தலத்துக்கு அழைத்து வேறும் என்று சொல்லிவிட்டு கைலாயிரி போய் சேர்ந்தான். பின்பு அந்த படிக்கு ஈஸ்வரி ரத்தின பல்லக்கின் மேல் ஏறி தேவமாதர்கள் புடைசூழ மங்கள வாத்தியத்துடன் புறப்பட்டு திருவோத்தூரில் திருக்கோவிலில் போய் அங்குள்ள கல்பகோடி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து விபூதி தரித்து பஞ்சாட்சரம் ஜபித்து கோவிலில் போய் சுவாமியை தரிசி பலவாறாக தோத்தரித்து தன் விரலால் பூமியில் ஊன்றி அந்த வழியால் வந்த ஜலத்தை எடுத்து பரமசிவனை பேரன்போடு ஆகம விதிப்படி பூசை செய்தாள். அவளுடன் போன சப்தமாதர் முதலான சமஸ்தரும் அங்கே பரமசிவனை பூசித்து கொண்டு ஈஸ்வரியின் முன்னே இருந்தார்கள். அப்போது பரமசிவன் மனம் மகிழ்ந்து ரிஷப வாகனத்தில் மேலேறி தேவர்கள் முனிவர்கள் புடைசூழ ஈஸ்வரியின் முன்னே வந்து நின்று, நீ முன்னே நம் வார்த்தையை தட்டி தட்சன் யாகத்துக்கு போன பாவம் தீர்ந்தது, இனி உன்னை திருமணம் செய்கிறோம் என்றார். அம்மை தவம் புரிந்த சருக்கம் முற்று. இந்த பர்வதராஜனுக்கும் மேனைக்கும் மகளா பிறந்து அவர் சிவருமான கல்யாணம் கட்டித்தான் முருகன் பிறந்தவர். முருகன் அதுக்கு பிறகுதான் முருகன் பிறந்தார். அதுக்கு முதல் வந்த இது தக்ஷனுக்கு மகளாக அந்த 3 மார்வங்களோட வந்து பிறந்தார். இல்ல அது மலையத்துவசனுக்கும் காஞ்சன மாலைக்கும் பிறந்ததுதான் 3. அது பிறகு அது வேற. இது தக்ஷனுக்கு மகளாக பிறந்தது தாட்சாயினி என்ற பெயரோட. தக்ஷனுக்கும் வேதவல்லி தான் தக்ஷன் பெயர். அவைக்கு பிறந்தது தாட்சாயினி. அன்றைக்கு சொல்ற மலையத்துவசனுக்கும் காஞ்சன மாலைக்கும் பிறந்தது தடாதகை பிராட்டியார். அவ தான் 3 தனங்கள் பிறந்தவர். அம்மை தவம் புரிந்த திருமண சருக்கம். இந்த சரித்திரங்களை நைமிசாரணிய முனிவர்கள் கேட்டு சந்தோஷப்பட்டு சூதக முனிவரை நமஸ்கரித்து ஈஸ்வரியை பரமசிவன் திருமணம் செய்த கதையை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதக மகாராசியானவர் சொல்லுகிறார். கேளுங்கள் நைமிசாரணிய முனிவர்களே, பரமேஸ்வரன் ஆனார் விஷ்ணுவின் முகத்தை பார்த்து மாதேவியை இந்த இடத்தில் திருமணம் செய்கின்றோம். அதற்கு வேண்டிய வஸ்துக்களை சேமிப்பித்து சமஸ்தரையும் அழைப்பிக்க வேண்டும் என்று சொல்ல
அந்தப்படியே அவர்கள் செய்த பின்பு பரமசிவனார் தேவமயமானவள் நவரத்தினங்களால் நிர்மித்த கல்யாண பந்தலில் ரத்தின மேடைக்கு ரத்தம் இருக்கும். ரத்தின மேடையின் மேல் அநேக கடங்கள் வாக்கியத்துடன் ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆடிப்பூரத்துல கல்யாணம் நடந்தது. ஆடிப்புறத்துல சாமத்தியருக்கும் கல்யாணம் நடக்குது. பூர நட்சத்திரத்திலும் இவர்களாலும் சொல்லுவதற்கரிய மகா விபவத்துடன் ஈஸ்வரியை விவாகம் செய்து அந்த கிராமத்தில் திருக்கோலம் கொண்டு சுகமாய் இருந்தார்கள். அப்போது ஈஸ்வரியானவள் தன்னை அடுத்தவர்களுக்கு வந்த துன்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து வேறொரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்தாள். அந்த சரித்திரம் என்னவென்றால், இந்த பூமியில் முன்னே ஒரு காலத்தில் தவத்தில் பலம் பெற்ற ராட்சசனான மைடன், கம்பன், அந்தகன், இரத்த வீசன், நிசும்பன், ஜலந்தரன் ஆகிய இவர்களெல்லாம் தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் துன்பம் செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்களையெல்லாம் ஈஸ்வரியானவள் வாளாயுதத்தால் கொன்று விட்டு அந்த பாவம் தீர திருவோத்தூருக்கு அக்கினி மூடையில் ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்திருந்தாள். திருமணத்திற்கம் முற்றிட்டு திருமணத்தை வலிவா சொல்லி சரியான சின்ன நாங்கள் மற்ற கதையில படிக்க எவ்வளவு திருமணம் எப்படி வந்தவோ அப்படி திருமணம் பார்த்த போல இருந்தது. இதுல கண்டுபிடிச்சாரு. சரி, ராணிய கபடிங்க. சூரியன் பேறு பெற்ற சருக்கம். இந்த சரித்திரங்களை எல்லாம் நைமிசாரணிய ரிஷிகள் கேட்டு சந்தோஷம் அடைந்து சூத மகா ரிஷியை பார்த்து, சூரியனானவன் வேதபுரீஸ்வரர் பூசை செய்து பேறு பெற்ற சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதக முனிவர் சொல்லுகிறார். கேளுங்கள். நைமிசாரண்ய முனிவர்களே, முன் ஒரு காலத்தில் மரீசி முனிவர் பெற்ற காசிப முனிவரை அவர் பத்தினியான அதிதியானவள் பார்த்து, எனக்கு ஒரு புத்திரன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமஸ்கரிக்க, அந்த காசிபரானவர் அவளை சம்போகிக்க அவள் வயிற்றில் சூரியன் பிறந்தார். அவனை காசிப முனிவர் பார்த்து, நீ மேல போகணும், தண்ணி எடுக்க போனாங்க. கதைக்க தண்ணி தான் தேவைப்படும். நான் போத்துல வச்சு குடிச்சு கொண்டே இருக்கு. தொண்டா இது என்னன்னு தெரியும், மீட்டிங் போட்டிருக்கதோ என்ன தெரியும். அவனை காசிப முனிவர் பார்த்து, நீ வேதாகமம் முதலான சகல சாஸ்திரங்களிலும் சம்பூர்ணமாய் தெரிந்தவனாக ஆக வேணும் என்றார். சுருதிபுரி என்கிற திருவோத்துபூரில் போய் அங்கே திருக்கோவிலில் இருக்கின்ற வேதபுரீஸ்வரரை அன்புடன் நீ பூஜை செய்தால் அவர் நீ கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பார். அதனால் நீ மேன்மையானவானாகுவாய் என்று சொன்னார். அதை சூரியன் கேட்டு திருவோத்துவூரில் உள்ள திருக்கோவிலில் போய் அங்கே இருக்கிற கல்யாண கோடி என்கிற தீர்த்தத்தில் முழுகி நித்திய கர்ம ஜப தப அனுஷ்டானங்களை முடித்து அந்த கோவிலில் நுழைந்து வேதபுரீஸ்வரரை தோத்தரித்து நமஸ்கரித்து அதை விட்டு அந்த கோவிலுக்கு வடக்கில் ஒரு நாளிகை வழி தூரத்தில் போய் அங்கே குதிரை கூட்டங்களுடன் இருக்கின்ற கோடாம் என்கிற சண்டாளனை அதை விட்டு போகும்படி கோபம் கொண்டு துரத்தி விட்டு அங்கே ஒரு சிவலிங்கம் வைத்து சிவாகம விதிப்படி பூசை செய்து எனக்கு அழியாத சம்பத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வணங்கி ஸ்தோத்திரம் செய்தான் சூரியன். என்ன, அப்போது பரமசிவன் அந்த லிங்கத்தில் இருந்து வெளியில் வந்து அவனுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து விட்டு அந்த சிவலிங்கத்தில் மறைந்தார். மறைந்தருளினார். அந்த இடத்தில் கோடம் என்கிற குதிரை கூட்டங்கள் இருந்ததால் அந்த ஊருக்கு கோட நகர் என்றும், சூரிய குழந்தை பருவத்தில் பூஜித்ததால் அந்த சிவலிங்கத்துக்கு கொழுந்தீஸ்வரர் என்றும் பேராயிற்று. இவை இப்படி இருக்க பின்பு அந்த சூரியன் அந்த கொழுந்தீஸ்வரரை பார்த்து உத்தரவு பெற்றுக்கொண்டு அதை விட்டு
திருவோத்துவூரில் போய் அந்த கோவிலில் சிவபக்தன் என்கிற சில விஷயங்களை எல்லாம் பார்த்து கோவிலுக்குள் போய் வேதபுரீஸ்வரரை அன்புடன் பூஜை செய்து அவர் முன் நின்று பலவிதமாக தோத்திரம் செய்தான். அப்போது பரமசிவனானவன் அவன் மேல் மனசு வைத்து உமாதேவியுடன் ரிஷப வாகனத்தின் மேல் வந்து தன் கையால் அவன் சரீரத்தை தடவி கொடுத்து வேண்டிய வரங்களும் கொடுக்க அவன் நான் எப்போதும் உங்களை விட்டு பிரியாதிருக்கும்படி வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்க அப்படியே அவர் கொடுக்க அங்கே ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மிகுந்த அன்புடன் நித்தியம் பரமசிவனை பூஜை செய்து கொண்டிருந்தான். இவன் இப்படி இருக்கும்போது பிரம்மாவானவன் சில முனி கூட்டங்களுடன் புறப்பட்டு திருவொத்தூரில் வந்து முன் நின்று சுவாமி முன் நின்று பணிந்து உலகத்தில் முத்தொழிலும் நடத்துகின்றீரே, லோகத்தில் மூடிக்கொண்டிருக்கிற இருளை போக்கும்படியான விதத்தை நீங்கள் செய்யவில்லையே. நீங்கள் இப்படி இருந்தால் அதை இன்னும் யார் செய்வார்கள்? ஆகையால் இந்த சூரியனை மகாமேரு கிரியை நித்தியம் ஒரு தரம் பிரதட்சணம் வரும்படி வரம் கொடுத்தனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பினால் நித்தியம் காலை மாலை மத்தியானம் என்கின்ற 3 காலமும் தெரியும். அது தெரிவதால் அந்த காலத்தில் நடந்த பூஜை, சந்தியாவந்தனம் முதலானதுகள் எல்லாம் செய்கிற காலம் தெரியும். ஆகையால் இந்த சூரியனை மகாமேருகிரியை நித்தியம் ஒரு தரம் பிரதட்சணம் செய்யும்படி நீங்கள் செய்து வைக்க வேணும் என்று சொல்ல பரமசிவனார் ஒரு சக்கரம் பூட்டிய தேர் ஒன்றை ஏற்படுத்தி 7 பச்சை குதிரைகளை அதில் கட்டி அதை சூரியனிடத்தில் கொடுத்து நீ இதன் மேல் ஏறிக்கொண்டு நித்தியம் ஒரு தரம் மகாமேரு விலையை வலம் வந்து கொண்டு நித்தியம் ஒரு தரம் மகாமேரு மலையை வலம் வந்து கொண்டு இது என்றார். அப்போது சூரியனானவன் சுவாமியை பார்த்து இந்த தேரின் மேல் முன்னே நீங்கள் ஏறிக்கொண்டு இந்த வேதபுரியை பிரதட்சணம் வாருங்கள் என்று சொல்ல சுவாமி அந்த ரதத்தின் மேல் ஏறி திருவோத்துவூரை பிரதட்சணம் செய்து சூரியனை பார்த்து பிரதி வருஷந்தோறும் தை மாதத்தில் பூர்வ பட்சத்து தசமியில் ரதத்தின் மேல் ஏறி வருகிற உற்சவத்தில் நம்மை தரிசித்தவர்களுக்கு மறுபடியும் ஜனனம் எடுக்காதிருக்கும்படியான மோட்சம் கொடுப்போம். மேலும் அந்த சப்தமி திதியில் நம்முடைய குக நதியில் வந்து ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்கிற சமயத்தில் நம்மை நினைத்தவருடைய பித்திருக்கள் அழியாத முக்தியை அடைவார்கள். இந்த பிரகாரம் பரமசிவன் சொல்ல சூரியனானவன் அவர்கள் அதைவைகளை கேட்டு கொண்டு சுவாமியை பணிந்து உத்தரவு பெற்று கொண்டு அந்த ரதத்தின் மேல் ஏறி மகாமேருகிரியை நித்தியம் ஒரு தரம் பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கிறான். என்னென்றால் இது தை மாதத்திலே அமைது. ஏதோ ஒரு திதி சொன்னது என்ன தை மாதம் இல்ல, தை மாதம் இல்ல, அந்த செய்யும் அப்பவும் போய் நாங்க மூச்சு அது தை மாதம் அமாவாசை இருக்குத்தானே, தை அமாவாசைக்கு செய்யலாம்னு தானே இப்ப எங்களுக்கு ஐயர் மேல சொல்றப்ப இல்ல. நம்மள இது விசேஷம் அதுல சொல்லப்படும். தை அமாவாசையிலாம் பாருங்க பிரதி வருஷம் இதெல்லாம் கிடக்கா இங்க இருக்கு. பிரதி வருஷம் தோறும் தை மாதத்தில் பூர்வ பட்சத்து தசமியில், பூர்வபட்சம்ன்றது வளர்வதுதான் தையில பூர்வம் தை பிரதி வருஷம் தோறும் தை மாதத்தில் பூர்வ தசமியில் ரதத்தின் மேல் ஏறி வருகிற உற்சவத்தில் நம்மை தரிசித்தவர்களுக்கு மறுபடியும் ஜனனம் எடுக்காதிருக்கும்படி மோட்சம் கொடுப்போம். அபிராமி பட்டரும் அப்படித்தானே அமாவாசையிலான அவர் கேட்டவர் அரசு தை அமாவாசை கலட்டி எறிஞ்சு விட்டா.
ஓகே. 10வது விநாயகர் அங்குசபாசம் பெற்ற சருக்கம். இந்த பிரகாரம் சூரியன் சரித்திரத்தையும் நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டு சந்தோஷப்பட்டு சூத மகரிஷியை வந்தித்து தோத்தரித்து முன்னே வேதபுரியிலே கோடன் என்கிற ராட்சசன் இருந்ததாக சொன்னீரே. அந்த சரித்திரத்தை இப்ப இதான் நான் தெரியாதவங்களுக்குன்னு சொன்னேன். அந்த கதை சரித்திரத்தை சாங்கோபாங்கமாய் சொல்ல வேணும் என்று கேட்க. அது என்ன சாங்கோபாங்கம்? சூத முனிவர் சொல்லுங்கள், கேளுங்கள். நைமிசாரண்ய முனிவர்களே, ஸ்ரீ கைலாசகிரியின் உச்சியிலே ரத்தின மண்டபத்திலே சிம்மாசனத்திலே ஸ்ரீ பரமேஸ்வரனும் பார்வதியும் வீற்றிருந்து சந்தோஷத்துடன் அந்த மண்டபத்தில் எழுதி இருக்கப்பட்ட சித்திரங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஈஸ்வரி அந்த மண்டபத்தில் ஓங்கார ரூபம் எழுதி இருந்ததை பார்த்து அதிசயப்பட்டு எழுந்து பரமசிவனை தொழுது இந்த ஓங்காரத்தின் பெருமையை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு பரமசிவன் வேதங்களின் அர்த்தமாகிய மந்திரங்களின் நிறைவே ஓங்காரம் என்று தெரிவித்தார் என்றார். ஏனென்றா ஏன் அது வேதங்களின் அர்த்தமாகிய இந்த மந்திரம் ஓம் என்றது வேதமாகிய 3வது இதுக்கு ஜசூர், அந்த ஜசூர்ல இருந்துதான் ஓம் என்ற பிரணவ மந்திரம் அந்த சமஸ்கிருத இதன்படி அங்க இருந்துதான் அந்த இது தோன்றியது. அதுல இருந்து என்று நான் அங்கேயோ படிச்சேன். அதான் இதுல இந்த சொல்ல எனக்கு அந்த ஞாபகம் இல்ல. இருக்கு ஜசூர் இல்ல. அதை ஈஸ்வரி கேட்டு மகள் நீர் பாப்பா இதுல என்ன சொல்ற, நீர் இந்த ஓங்காரத்தை போல யானை உருவம் கொண்டு என்னை சம்போதிக்க வேணும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொல்ல, சுவாமியும் அதற்கு சம்மதப்பட அவள் இருவரும் கூடி மானச தடாகத்தில் போய் யானை உருவம் கொண்டு போகிக்க விநாயகர் யானை முகத்துடன் பிறந்தார். பின்பு சுவாமியும் அம்மனும் அவர்களுடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு விநாயகர் கடவுளை அழைத்து கொண்டு கைலேயங்கிரியில் வந்து சேர்ந்து விநாயகருக்கு ஆடை ஆபரணம் முதலானவைகளை தரிப்பித்து விநாயகரும் ஓம் என்ற பிரணவ வடிவம் தானே தரிப்பித்து விநாயகர் முகத்தை பார்த்து ஹரி பிரமேந்திராதி தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கப்பட்ட கடவுளாய் கைலேயங்கிரியில் இருக்கப்பட்ட சிவகணங்களுக்கு தலைவனாயிரு, திரிலோகத்தில் நடத்துகின்ற செயலுக்கு முதலில் பூசிக்கப்பட்ட கடவுளாய் இருப்பாய், உன்னை பணிபவருடைய இடையூறுகளை நீக்கி அருள்வாய் ஆகிய இந்த வரங்களை உனக்கு கொடுத்தோம். இனி நீ வேதபுரி என்கிற திருவோத்தூரில் போய் நம்மை பூசை செய்து நினைத்தவைகளை அடைவாய் என்று சொல்ல, விநாயகரானவர் வேதபுரியில் போய் பரமசிவனை பூசை செய்து முன் சொன்ன வரங்களை பெற்று அதற்கு அக்னி மூலையில் ஒரு நாளிய வழி தூரத்தில் போய் அங்கே ஒரு சிவலிங்கம் வைத்து பூசை செய்து அதற்கு வாயுத்திக்கில் முன்னாளில் வால்மீகி முனிவர் பூசை செய்த சிவலிங்கத்தை பணிந்து தோத்திரம் செய்து வேதபுரியில் திருக்கோவிலில் இருந்தார். அதே காலத்தில் வேதபுரியை சுற்றி ஒரு யோசனை தூரம் வரையில் பெருத்த காடாக இருந்தது. அந்த காட்டில் குதிரை முகமுள்ள கோடாசுரன் என்கின்ற ராட்சசன் இருந்து கொண்டு சகல உயிர்களையும் மனுஷர்களையும் எடுத்து சாப்பிட்டு கொண்டு தேவர்களுக்கு அநேக துன்பங்களை செய்து கொண்டிருந்தார். அதை தேவர்கள் சகிக்காமல் போய் தேவேந்திரனிடம் சொல்ல, தேவேந்திரன் சேனைகளை கூட்டிக் கொண்டு அவனுடன் சண்டை செய்து தோல்வியடைந்து திருவோத்தூரில் போய் பரமசிவன் முன்னே நின்று வணங்கி தான் போய் கோடாசுரன் சண்டை செய்து தோற்று வந்ததை சொன்னான். அப்போது அவர் இந்திரனுக்கு அபயஹஸ்தம் கொடுத்து விநாயகர் கடவுளை பார்த்து, நீ போய் கோடாசுரனை உன் தும்பிக்கையால் எடுத்து பூமி மேல் மோதி அவனை காலை பிடித்து கிழித்து போட்டு வா என்று சொல்லி தன் நெற்றி கண்ணை கொடுத்து கோடாசுரனத்தில் போவென்று சொல்லி அனுப்ப, அவர் போய் தன் தாயாரான இளமுலை நாயகியாரான ஈஸ்வரியின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரிக்க, அந்த ஈஸ்வரியானவள் விநாயகர் கையில் அங்குசமும் பாசமும் கொடுத்து நீ போய் கோடாசுரனை கொன்று விட்டு ஒரு குற்றமும் இல்லாமல் சுகமாய் வாவென்று சொல்லி அனுப்ப, விநாயகர் கடவுள் சிவகணங்களுடனும் இந்துடனும் பூதசேனைகளுடனும் அதை விட்டு புறப்பட்டு திருவோத்தூரை சுற்றியிருந்த பெருங்காட்டை சிவகணங்களால் வெட்டி வெளியாக்கி விட்டார். அப்போது விநாயகருடன் வந்த சிவகணங்களும் பூத வேதாளங்களும் புஜங்களை தட்டி பெரிய கூச்சலிட அதை அந்த கோடாசுரன் கேட்டு எழுந்திருந்தார். அப்போது அவனுடைய தூதர்கள் வந்து விநாயகர் கடவுளின் சேனா சமூகத்தை பார்த்து திரும்பி துரிதமாய் போய் அந்த கோடாசுரனை பணிந்து முன்னே உம்முடன் சண்டை செய்து பயந்து ஓடி போன இந்திரன் யானை முகத்தை உடைய ஒரு பிள்ளையையும் அளவற்ற சேனைகளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்ல,
அப்போது அவன் எனக்கு சாப்பிட யானையை கொண்டு வந்தானோ என்று சொல்லி கோபித்து இடித்தது போல் பற்களை கடித்து புஜங்களை தட்டி தன் சேனைகளால் மலைகளை எடுத்து பூதானங்கள் மேல் விட்டெறிந்து சண்டை செய்ய தேவர் சேனைகளும் பூத சேனைகளும் பயந்து திரும்பி ஓடிப்போக எத்தனித்தது. அப்போது விநாயகரானவர் அந்த கோடாசுரன் குடுமியை தும்பிக்கையால் பிடித்தெழுத்து கொண்டு கல்லை ஆகாசத்தில் விடுவது போல அவனை சந்திரமண்டலம் போகும்படி அநேக தரம் விட்டெறிந்தார். அப்போது அவன் தன் சாமர்த்தால் ஒரு மந்திரத்தை ஜெபித்து மேருமலை மேல் குதித்து அந்த மலையை அடியோடு இழுத்து தேவர் சேனைகள் மேல் விட்டு எறிய அப்போது தேவர்களும் பூதர்களும் பயந்து விநாயகரை வந்து பிரதட்சணம் செய்ய விநாயக கடவுள் விரலுக்கு அபயஹஸ்தம் கொடுத்து அந்த ராட்சசன் விட்டெறிந்த மலையை எடுத்து அவன் மேல் விட்டெறிய அவன் தன் கையில் உள்ள தண்டாயுதத்தால் அடித்து ஓடச் செய்தான். பின்பு விநாயகரானவர் பாசத்தை விட்டு அதனால் அவனை கட்டி இழுத்து அவனை தும்பிக்கையால் எடுத்து அவன் சரித்திரத்தில் உள்ள தோல் நரம்பு ரத்தம் சரீரத்தில் உள்ள தோல் நரம்பு ரத்தம் பிராணன் இவைகளை நன்றாக உதறிவிட்டு மீதி இருந்த எலும்புகளை எல்லாம் அதற்கு தெற்கு திசையில் எறிந்து விட்டார். அதை உலகத்தார் இப்போது அதை வெண்குன்றம் என்று சொல்லுகிறார்கள். அதுவே வந்த வாசி மலைதான். பின்பு விநாயகமூர்த்தி தன்னுடன் கூட வந்த சேனைகளுடன் புறப்பட்டு திருவோத்தூரில் வந்து சுவாமியை தரிசிக்க அவர் விநாயகரை பார்த்து சந்தோஷப்பட்டு அவரை கையால் தடவி கொடுத்து மெச்சி மகிழ்ந்து அந்த ஊருக்கு அக்கினி மூலையில் ஒரு அம்பு போடும் தூரத்தில் உள்ள தொந்திபுர நாட்டில் நீ இருந்து கொண்டு அங்கிருக்கப்பட்டவர் செய்கிற பூசைகளை அங்கீகாரம் செய்து அவர்களுக்கு வரப்பட்ட துன்பங்களை ஒழித்து இருப்பாய் என்று சொல்ல அவர் அப்படியே போயிருந்தார். இவர் இப்படி இருக்க திருவோத்தூருக்கு கிழக்கு பக்கத்தில் 2 குரோச தூரத்தில் உள்ள பெருத்த காட்டில் பெருச்சாளி முகத்துடன் ஆகுவென்று பேருடைய ஒரு ராட்சசன் இருந்து கொண்டு மனுஷர் தேவர்கள் ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் மிகுந்த உபத்திரவம் செய்து கொண்டிருந்தார். அதை அவர்கள் சகிக்க முடியாமல் வருத்தப்பட்டு திருவோத்தூரில் போய் வேதபுரீஸ்வரரை பணிந்து அந்த ராட்சசன் செய்கின்ற உபத்திரவத்தை சொல்ல அவர் அவனை சம்ஹரிக்கும்படி விநாயகருக்கு உத்தரவு கொடுத்து அனுப்ப விநாயகரானவர் பூத சேனைகளுடன் புறப்பட்டு அங்கே போய் அந்த காட்டை அழித்து அவனுடன் சண்டை செய்து முடிவில் அவனை பாசத்தினால் கட்டி இழுத்தார். அப்போது அவனுக்கு பூர்வ ஞானத்தால் நல்ல புத்தியும் உண்டாயிற்று. விநாயகர் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து சொல்லுகிறான், கேளும் சுவாமி, முன்காலத்தில் நான் கைலாசத்தில் பரமசிவனுக்கு பணிவிட செய்து கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு பாவத்தால் பெருச்சாளி முகத்துடன் பூலோகத்தில் வந்து பிறந்து சமஸ்தருக்கும் உபத்திரம் செய்தேன். உம்முடைய பாசம் என் சரீரத்தில் பட்டதால் என் பாவம் நீங்கிற்று. இனி நீர் எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். அது என்னவென்றால் என்னை நீர் வாகனமாக ஏறிக்கொண்டிருக்க. அதற்கு விநாயகர், நீ பரமசிவனை வைத்து பூசித்து உன் பாவத்தை நீக்கிக் கொள்ளென்ற. அவன் அப்படியே அங்கே ஒரு சிவலிங்கம் வைத்து பூசித்து பின்பு விநாயகரானவர் அவனை வாகனமாக ஏறிக்கொண்டு திருவோத்தூரில் போய் சுவாமியை வணங்கி இருந்தார். அது முதல் எப்போதும் அந்த காளி நகரத்தில் வலம்புரி பிள்ளையார் என்று பெயர் கொண்டிருந்து கொண்டிருக்கிறார். முற்றும் 5 மணி படிக்க போறது வந்து வாழ்க வளமுடன். ஓம் நம